இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கடந்த மாதம் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை. அதனால் இந்த மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் பிணியாளிகளுக்காக, சுகவீனப்பட்டவர்களுக்காக, நோயாளிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அவர்களுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லும் பொழுது ஒரு பூரண சுகம் உண்டாகும், பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் திரளாய் நடக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் கூட, இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கூட அப்படியே விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாய் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில அதிகம் பேர் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கலாம், ஜெபித்து என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்று. இல்லை, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து உண்மை உத்தமமாய் பக்தி வைராக்கியத்தோடு அதிக பாரத்தோடு உங்களுடைய பாரங்களை எல்லாம் என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய அன்பு மகள் ஜெபிக்கிற வேளையிலே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அதிகமாய் நடந்திருக்கிறது. அநேக நோயாளிகள் பூரண சுகமடைந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால், உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம், சுக பலன், ஜீவன் வேண்டுமென்றால், நோய் நொடியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால், நீங்கள் முழு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? எனக்கன்பான தேவ ஜனமே, குறைவான நேரம்தான், ஆனாலும் கூட அதிக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, கர்த்தருடைய மகிமை நம்மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சில பாடல்களை பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை, இந்த அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கிருபை வேண்டுமே, எப்போதும் இன்னருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. அன்பான தேவ ஜனமே, இன்னும் ஒரு அருமையான பாடலை பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து, உங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல், நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே. வீசட்டும் காற்று, வீசட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். வீசட்டும் காற்று, வீசட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. அக்கினி, தேவ அக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி. அக்கினி, தேவ அக்கினி, சத்துருக்களை பற்றி தேடும் அக்கினி. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. வல்லமை, ஆவியின் வல்லமை, சர்ப்பங்களை மிதித்திடும் வல்லமை, ஏழ்களை மிதித்திடும் வல்லமை, பிசாசை துரத்திடும் வல்லமை. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம், அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி, பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றி நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்தி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைத்த அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தி முதல்ல ஒரு பாடலை பாடலாம். அதற்காக மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் கூட, பல காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட, நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ற அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அநேக நன்மைகள் ஒன்றொன்றாய் உங்களுடைய நினைவுக்கு வரும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் நிறைவேற்றியிருப்பார். இன்றைக்கும் கூட அப்படித்தான் நிறைவேற்றப் போகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடலாமா?
நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையில் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை தாங்குகிறீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாயின் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் செய்ய இருக்கிற அற்புதங்களுக்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக நாம் எப்பொழுதும் போல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாயிருந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் பரத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணி முடித்த வேளையிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனத்திலே அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரும்படியாய் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சாலமோன் ராஜாவிடம் ஒரு அருமையான காரியத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாலமன் ராஜாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கர்த்தருடைய
கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பரத்திலிருந்து ஆமென்றும் ஆமென் என்றும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பதில் தருவார். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாகவே உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின்படியே நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வேத வசனத்தை சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத வசனத்தை சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேத வசனத்தின்படி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் உடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருடைய பாவங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விடுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி. நன்றி ஏசப்பா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும் தூய்மையாகிவிடும். என்னை தூய்மையாக்கிவிடும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். திரு உடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே. என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே. என் பகைகள் ஒழியணும், என் பகைகள் ஒழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இரத்தம் சிந்தியதால் உலகில் சமாதானம் கொணர்ந்தீர். என் வெறுப்பு அழியணும், என் வெறுப்பு அழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் சரீரத்திலே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அத்தனை உறுப்புகளிலும் உள்ள பலவீனங்கள் எல்லாம் நீங்கி பூரண சுகம் உண்டாகட்டும். இப்ப இந்த நிமிஷம் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய ஆணி கடாப்பட்ட கரங்களில் இருந்து விலாவி நின்று சிரசில் நின்று வழிந்தோடிய ரத்தம், அவருடைய ஆணி கடாப்பட்ட கால்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் உங்களுடைய சரீரங்களில் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடி செல்லட்டும். சுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும், கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அபிஷேகத்தின் வல்லமையினால. இதோலி ஷதோலிகா தோலிக்காரோ ரதோலிக்காரோ தோலி ஷபார் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இப்ப இந்த நிமிஷம் ஜெபிக்கின்ற நேரத்திலேயே பூரண சுகம் உண்டாகட்டும். எந்தெந்த இடங்களிலே பலவீனங்கள் இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும்.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப இந்த நிமிஷம் உங்கள் சரீரங்களிலே ஆணி கடாப்பட்ட கர்த்தருடைய கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற அவருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும். பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. குறிப்பாக ஆக்சிடென்ட்ல அடிபட்டு நிறைய ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் ஆகி அல்லது வீடுகளிலே எலும்புகள் எல்லாம் உடைந்து நடக்க முடியாமல், கைகளினால் ஒரு வேலையும் செய்ய முடியாமல், தலைகளில் பலத்த அடிபட்டு, சரீரங்களிலே விழாவிலே கால்களிலே கரங்களிலே அடிபட்டு ரத்தம் அதிகம் சிந்தி கட்டுக்களோடு இருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப இந்த நிமிஷம் உங்களுடைய சரீரங்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை பாய்ந்தோடி செல்லட்டும். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். உடைந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தாலே. நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் எனக்கன்பான தேவ ஜனமே. இவ்வளவு நாட்களாக ஆஸ்பத்திரியிலே கட்டுக்களோடு இருந்தும் கூட காலூன்றி நடக்க முடியவில்லையே, எலும்புகள் பொருந்தவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வேதனைகளை கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரியும். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்கள் உடைந்த எலும்புகளை பொருந்த வைத்து, உடைவதற்கு முன்பாக உங்கள் எலும்புகள் எவ்வளவு பலத்தோடு சுகத்தோடு இருந்ததோ அதை காட்டிலும் புதிய பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து உங்களை காலூன்றி நிற்க செய்து, நீங்கள் விரும்புகிறபடி ஓட ஆட கைகளினால் எல்லா வேலைகளையும் செய்ய, சரீரத்திலே மற்ற இடங்களில் உடைந்த எலும்புகளை எல்லாவற்றையும் பொருந்த செய்து பூரண சுகம் பெற்ற மனிதனாய், பூரண சுகம் பெற்ற மனுஷியாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தர்
அவரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். மறுபடி பிறக்கணுமே, மறுரூபம் ஆகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். மறுபடி பிறக்கணுமே, மறுரூபம் ஆகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட பல ஆஸ்பத்திரிகளில், வீடுகளில், ஆக்சிடென்ட்டுகளில், பலவித பாடுகளின் நிமித்தமாய் அல்லது கடந்து செல்கிற வேளையிலே வழுக்கி விழுந்து பாத்ரூம்களில் இப்படி பல விதங்களிலே அடிபட்டு எலும்புகள் எல்லாம் உடைப்பட்டு அந்த வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே அந்த உடைந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரட்டும் தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அந்த எலும்புகளை நின்னமுள்ளதாக்குங்க ராஜா. மறுபடியும் அவர்கள் காலூன்றி நிற்க, காலூன்றி நடக்க, கைகளினால் வேலைகளை செய்ய, சரீரங்களில் எந்தெந்த இடங்களிலே எலும்புகள் மற்ற இடங்களிலே விழா எலும்புகளாய் இருக்கலாம், பாதத்தில் உள்ள எலும்புகளாய் இருக்கலாம், அல்லது தலையில் உள்ள எலும்புகளாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை பாந்தோடி செல்லட்டும் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பூரண சுகம் உண்டாகட்டும் ராஜா. ஷதோலி காலி லூயா, தூர பல்லா பருபு திக்கலி சத்ரு கொலை லூயா. சத்துரு கொண்டு வந்த இந்த போராட்டம் முற்றிலுமாய் முறியடிக்கப்படட்டும். ஜெயம் உண்டாகட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தால். அவர்கள் நடந்து குதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்திலே 8, 9, 10 வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின்
வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து நடக்க முடியாதவனாய் இருந்த ஒரு மனிதன் பவுல் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பவுல் அவனை பார்த்து, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்ன வேளையிலே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே இப்படிப்பட்ட அநேக அற்புதங்கள் நடந்தது இல்லையா? கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு அது தெரியும். இப்பொழுதும் கூட ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே விசுவாசத்தோடு நீங்கள் காலூன்றி நிற்கிற பொழுது உங்கள் சரீரத்திலே ஒரு வித்தியாசத்தை, ஒரு பூரண சுகத்தை நீங்கள் உணரலாம். என அன்பான தேவ ஜனமே, எப்பேற்பட்ட எலும்புகள் நொறுக்கப்பட்டிருந்தாலும் கூட, உடைந்து போயிருந்தாலும் கூட, இனி இந்த எலும்புகள் பொருந்தாது என்று டாக்டர்கள் சொல்லியிருந்தாலும் கூட, ஆப்ரேஷன் பண்ணியும் ஒரு சுகமும் கிடைக்காமல் இருந்தாலும் கூட, இப்ப இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பூரண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது உறுதி. அமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருந்த பூரண சுகம் உங்கள் சரீரத்தில் பாய்ந்தோடி சென்று உங்களை காலூன்றி நடக்க வைக்கிறவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ஆஸ்பத்திரிகளில் எத்தனையோ கேன்சர் நோயாளிகள் வீடுகளில் எத்தனையோ சிகிச்சை எடுத்தாலும் கூட அவர்கள் சரீரமெல்லாம் மெலிந்து போய் தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டி போய் அந்த வலி வேதனைகளை தாங்க முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் குக்கரலின் சத்தம் உடைய சமூகத்தை வந்து எட்டட்டும் தகப்பன். அவர்கள் பாவிகளாய் இருந்தாலும் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் சன்மார்க்கனுக்கு நேரிடுவது துன்மார்க்கனுக்கும் நேரிடும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, கேன்சர் நோயாக இருந்தாலும் சரி, அப்பா இப்போ ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே அவர்கள் சரீரத்திலே அந்த கேன்சர் நோய் கிருமிகளினால் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் முற்றிலுமாய் எல்லா ஆரோக்கியம் பெற்று கேன்சர் நோய் அவர்களுக்கு இருந்த அடையாளமே தெரியாதபடி ஒரு அற்புத சுகத்தை இப்ப இந்த நிமிஷம் கர்த்தர் நீர் உடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தை அவர்கள் சரீரத்தில் பாய்ந்தோடி செல்ல வைத்து பாதிக்கப்பட்ட அவர்கள் உறுப்புகளில் பாய்ந்தோடி செல்கிற அத்தனை இரத்தமும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தமாய் மாறுபடியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டியருளும். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வலி வேதனைகள் எல்லாம் பறந்தோடி செல்லட்டும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த நோயிலிருந்து பூரண விடுதலை, பூரண சுகத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பன். பரம வைத்தியர் நீர் அல்லவா, பேசும் தெய்வம் நீர் அல்லவா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வியாதியை உணர்ந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவன் நீர் அல்லவா. இப்ப உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் பூரண சுகத்தை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பன். அப்படியே நீர் சுகத்தை கொடுத்து விட்ட உடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் ராஜா. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர், என் பாரம் சுமப்பவர் நீர்,
மௌனமிரல்ல பேசும் தெய்வம் நீர். என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீர். எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீர். எனக்கன்பான தேவ ஜனமே, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவிடம் சொல்கிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. எசேக்கியா உடனே என்ன செய்கிறான்? ஒரு தீர்க்கதரிசி இப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன பிறகும் கூட அவன் கர்த்தர் மேல் தன் முழு விசுவாசத்தை வைத்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். நோயிலிருந்து எனக்கு பூரண சுகத்தை கொடும் என்று மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுக்கு வந்தது இளவை நோய், கேன்சர் நோய். என்ன நடந்தது? அவன் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பம் பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெரும் அந்தையே, எப்பேற்பட்ட கேன்சர் நோயாக இருந்தாலும் சரி, அந்த கேன்சர் நோய் முற்றி போன நிலைமையில் இருந்தாலும் சரி, இனி பிழைக்க மாட்டீர்கள் என்று டாக்டர்ஸ் கைவிட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட, நீங்களும் கூட எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நோக்கி அழுது கர்த்தருடைய அன்பு மகளோட இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே மன்றாடுவீர்களா? அப்படி மன்றாடி ஜெபிக்கிற அந்த நேரத்திலேயே அந்த கேன்சர் நோய் இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு பூரண சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுவார். அன்று ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடியுமாய் அனுப்பி எசேக்கியா ராஜாவிடம் சொன்னபடி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று. ஆமென், அல்லேலூயா. உன் நாட்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5, 6வது வேத வசனங்களில் உள்ளபடி கர்த்தர், தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட கர்த்தரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அவர் கேட்டு அவர் உங்களை குணமாக்குகிற நாள் இந்த நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கிற நாள். அவர் உங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு மாத்திரமல்ல,
15 வருஷங்கள் மாத்திரமல்ல, உங்கள் ஆயுசு நாட்களோடு 15 30 60 குட்டி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. பூரண சுகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த கேன்சர் நோயில் இருந்து பூரண சுகம் உண்டாகும். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கும்படியாய் அற்புத சுகம் இப்ப ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே உங்கள் சரீரங்களில் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் சரீரங்களிலே இந்த வேதனையை, பலவீனத்தை, இந்த நோயை கொண்டு வந்த சாத்தானை கையை எட்ட பிசாசேன்னு சொல்லி கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். காலின் கீழே நசுக்கி போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நன்றி ஏசப்பா. சுகத்தை கொடுத்தமைக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள் பலவித காய்ச்சல்களினால டாக்டரிடம் ஆஸ்பத்திரிகள் அட்மிட் ஆகி டெங்கு காய்ச்சல், மலேரியா, மஞ்சக்காமாலை, இன்னும் பலவித பயங்கரமான காய்ச்சல் நோய்ங்கிற அந்த கிருமியில் வேதனையோடு ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், ஒரு வயசு கூட நிரம்பாத பிள்ளைகள், அதற்கு மேற்பட்ட வயதுள்ள பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள், காய்ச்சல் சளியோடு போராடி கொண்டிருக்கிற பெரியவர்கள், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், யார் யார் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பேதுருவின் மாமி காய்ச்சலினால் வேதனைப்பட்டு படுக்கையில் இருந்த அந்த நேரத்திலே மத்தேயு 8வது அதிகாரம் 14 15வது வேத வசனம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 14 15வது வேத வசனங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அப்படிதான் ஒரு அற்புத சுகம் இப்பொழுது ஜுரத்தோடு, காய்ச்சலோடு போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை பார்த்த வேளையிலே அவள் கையை தொட்டார், அவ்வளவுதான். அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட காய்ச்சலினால, ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை அவருடைய கரத்தை நீட்டி தொட்ட அந்த வேளையிலே சுகம். இப்ப இந்த நிமிஷம் கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் உணரும் பொழுது, பாதிக்கப்பட்டவர்கள் அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கர்த்தர் தொடுகிறார், தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். பேதுருவின் மாமியை தொட்டு ஜுரத்தை அவளை விட்டு நீக்கிற தேவன் இன்றும் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு பிரியமானவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், காய்ச்சலின் வேதனையினால், காய்ச்சல் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற அன்பு சின்ன செல்லங்களையும் பெரியவர்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. இரக்கமுள்ள தேவனே அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ஒரு விசை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, கரத்திலிருந்து உடைய ஒரு விரலை நீட்டினால் போதும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பரலோகத்தில் இருந்து உடைய ஒரு விரலை நீட்டின அந்த நேரத்திலேயே யார் யார் காய்ச்சலினாலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களில் எல்லாம் கர்த்தருடைய விரலில் இருந்து வழிந்தோடுகிற அந்த குணமாக்கும் வல்லமை ஆய்ந்தோடி செல்லட்டும் இயேசுவின் நாமத்தால். இப்ப இந்த நிமிஷம் காய்ச்சலின் உக்கரம் தனியும்படியாய், எல்லாம் நார்மலாகும்படியாய், யார் யார் ஆஸ்பத்திரியில், வீடுகளில், முதியோர் இல்லங்களில், அனாதை ஆசிரமங்களில், ஆதரவற்றோர் இல்லங்களில், மனநல காப்பகங்களில் காய்ச்சலோடு போராடி மரணத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள போராட்டத்திலே வேதனையோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சரீரங்களிலும் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பன்.
அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பிள்ளைகளை அட்மிட் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய தெரியாமல் டாக்டர் என்ன செய்கிறாங்க, நர்ஸ் என்ன செய்கிறாங்க, எதற்காக உள்ளே போகிறாங்க வாராங்கங்கிற தெரியாமல் வேதனையோடு தவிக்கிற பெற்றோர்கள் மகிழ்ந்து களிக்கொரும்படியாய் அந்த காய்ச்சலின் உக்கிரம் எல்லாம் தனியட்டும் இயேசுவின் நாமத்தாலே. அந்த நோய் கிருமிகள் எல்லாம் வேரோடே பிடுங்கி எறியப்படட்டும் தகப்பனே. வயதானவர்கள், விசாரிப்பாரற்ற சியோன்களாய் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கூட பிராணியற்றவர்களாய் படுக்கையிலே வியாதியோடு அந்த காய்ச்சலோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் பூரண சுகமடையட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். காய்ச்சல் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். அவர்கள் வேலைகளை அவர்களை செய்யும் அளவுக்கு புது சுகத்தை புது பலத்தை அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே. சங்கீதம் 41 சங்கீதம் 3 வேத வசனத்தின்படி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்த இந்த வேத வசனத்தை சொல்லலாமா விசுவாசத்தோடு? சங்கீதம் 41 வேத வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென் அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி இப்ப இந்த நிமிஷம் படுக்கையிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள அத்தனை பேருடைய வியாதி, அந்த காய்ச்சல் அவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். ஏதொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கத்தர் துண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். நிமிர முடியாத கோணி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். பிறவி குருடன் பத்திமேயோ அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்தே நடத்தி செல்வார். ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே கர்த்தர் நினைவுபடுத்தினதுனால வயிற்றிலே புண்களினால, அல்சர் நோயினால, குடல் புண்களினால பாதிக்கப்பட்டு
ஆகாரம் சாப்பிட முடியாதபடிக்கு அந்த புண்களின் வேதனையின் நிமித்தமாய் வயிற்று வலியின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கத்த தொட்டு இப்ப இந்த நிமிஷம் பூரண சுகத்தை கொடுக்க போகிறார். அமேனலே லூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, வயிற்று வலியோடு புண்களோடு வயிற்றிலே உள்ள உறுப்புகளிலே உள்ள புண்களோடு போராடி கொண்டிருக்கிற பிணியாளிகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வந்து ஜெபிக்கலாமா? அன்று 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ மத்தேயு 9வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். 22வது வேத வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 20, 21, 22வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 12 வருடமாய் பெரும்பாடின் நிமித்தமாய் வலியோடு போராடி கொண்டிருந்த அன்பு மகள் விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று. அமேனலே லூயா. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உடனடி சுகம், உடனடி விடுதலை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வேத வசனத்தின்படி, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த வேத வசனத்தின்படி உடல்ல உள்ள அந்த புண்கள், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளின் நிமித்தமாய் வலியோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள் இப்ப இந்த நிமிஷம் கர்த்தருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, விசுவாசம் உள்ள ஜபத்தினாலே பூரண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இந்த வலி வேதனைகளை கொண்டு வருகிற சாத்தானின் கையை பேசாசேன். எரிதோலி ஷதோலி கபோலி லூயா, தோலி லூபாரா கோத்தாரா தோலி ஷத்கோலி லூயா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்ப அந்த வலி எல்லாம் நீங்கி, இந்த புண்கள் எல்லாம் மாறி, வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் விலகியோடி பூரண சுகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அமேனலே லூயா. பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்தவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அமேன். அல்லே லூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட கால்களில் முட்டுகளில் வலியின் நிமித்தமாய் பாதங்களில் நடக்க முடியாமல், முட்டு வலியின் நிமித்தமாய் காலூன்ற முடியாமல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாய் இருக்கலாம், எலும்புகளில் உள்ள இரத்த நாளங்களில் உள்ள முட்டுகளில் உள்ள செவுகளின் உள்ள பிரச்சனைகளின் நிமித்தமாய் இந்த வலி வேதனைகள் வந்திருக்கலாம். கைகளிலும் கூட வலியினால வேலைகள் செய்ய முடியாம போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இப்ப இந்த நிமிஷம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் பொழுது, அதையே யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வேத வசனத்தில் உள்ளபடி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அமேனல்லே லூயா. பூரண சுகம் கிடைக்க போகிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கைகள்ல, கால்கள்ல, பாதங்கள்ல, முட்டுகள்ல, தசைகள்ல, நரம்புகள்ல, எந்தெந்த இடங்கள்ல வலி வேதனைகள் உங்களை பாதித்திருக்கிறதோ அந்த இடங்களிலே நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? தோலி ஷதோலி கபோலி கபோர போத்தர தோலி கலை லூயா. இந்த வலி வேதனை எல்லாம் முற்றிலுமாய் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகும் சொன்ன தேவனுடைய கரத்திலிருந்து விளைந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை உங்களுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அமேனல்லே லூயா. விசுவாசிக்கிறவர்கள் இந்த வேத வசனத்தை
விசுவாசத்தோடு சொல்லலாமா? மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வேத வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? அதற்கு முந்தின வேத வசனம், அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார் என்ற வேத வசனம். அப்ப உங்களுடைய பலவீனங்கள், உங்கள் கை கால்களில் உள்ள வலிகள், வேதனைகள், கால் மூட்டுகள்ல, விரல்களில் உள்ள நரம்புகளில் உள்ள வலி, பாதங்களில் உள்ள வலி எதுவா இருந்தாலும் அந்த வலி வேதனைகள் எல்லாவற்றையும், இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமே சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து அந்த நோய்களில் இருந்து பூரண சுகத்தை, விடுதலை அவர் கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த நிமிஷம் நீங்கள் மெதுவாக காலூன்றி நின்று பாருங்கள். நடக்க முடியாத வலி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் வேதனை என்று இவ்வளவு நாட்கள் வேதனையோடு போராடி கொண்டிருந்த எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப விசுவாசத்தோடு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வேத வசனத்தின்படி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிற இந்த வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் காலூன்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் எடுத்து வைத்து பார்த்தால் தெரியும், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். அந்த வலி எங்கே போனது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் பூரண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டு அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நன்றி இயேசப்பா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுமையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, பொழுதும் கூட ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் ஆகி ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஹார்ட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த இருதயங்களில் உள்ள அத்தனை பலவீனங்களையும், இரத்த நாளங்களில் அந்த ஹார்ட்டில் உள்ள அடைப்புகள், வால்வுகளில் உள்ள அடைப்புகள், ஹார்ட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கலங்காதிருங்கள். ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட ஆப்ரேஷன் இல்லாமல் மறுபடியுமாய் புது இருதயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஹார்ட்டில் எப்பேற்பட்ட ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி,
என்ன சர்ஜரி பண்ண வேண்டும் என்று, என்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் முடிவெடுத்திருந்தாலும் கூட அந்த முடிவை எல்லாம் மாற்றி போட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பழுதுபட்ட இருதயத்திற்கு பதிலாக புது இருதயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஹார்ட்ல வேதனையோடு வலியோடு பாரத்தோடு ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் ஆகி இருக்கிற அத்தனை ஹார்ட் பேஷண்ட்ஸையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனுடைய கரத்திலிருந்து பாய்ந்தோடி வருகிற குணமாக்கும் வல்லமை இப்போ இந்த நிமிஷம் அந்த பேஷண்ட்ஸ் அன்கான்ஷியஸாக இருந்தாலும் கூட அவருடைய இருதயத்திலே அந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாய், அந்த அந்தரங்கத்தில் உள்ள பலவீனங்கள் அடைப்புகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் பூரண சுகம் உண்டாவதற்காக கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அந்த இருதயங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஆப்ரேஷன்கள் எல்லாம் வெற்றிகரமாய் நடக்கட்டும் தகப்பனே. ஆப்ரேஷன் தியேட்டரில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. தூதர்கள் கூட்டத்தோடு நீர் சென்று இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அந்த பாதிக்கப்பட்ட பிணியாளிகளின் சரீரத்தை நீர் தொட்டு சுகத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே 100க்கு அதிபதி சொன்னது போல, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற வேத வசனத்தின்படி அந்த 100க்கு அதிபதியை நோக்கி 8வது அதிகாரம் 13வது வேத வசனத்திலே நீ சொன்னபடி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுதேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் தருகிற இந்த வேத வசனம், கர்த்தருடைய அன்பு மகளை கடந்து வருகிற இந்த வேத வசனம் அந்த பாதிக்கப்பட்ட பிணியாளிகள் ஹார்ட் பேஷண்ட்ஸை கடந்து வருகிறது. 147வது சங்கீதம் 3வது வேத வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென் அல்லேலூயா. 147வது சங்கீதம் 3வது வேத வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சொல்லலாமா? சங்கீதம் 147 3வது வேத வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்ப நின்று போன இதய துடிப்புகள் எல்லாம் மறுபடியுமாய் சீராக செயல்பட ஆரம்பித்து விட்ட கர்த்தருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐசியூ வார்டில் ஆப்ரேஷன் தியேட்டரில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அட்மிட் ஆன அத்தனை ஹார்ட் பேஷண்ட்ஸின் இருதயங்களை எல்லாம் குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டி இயேசப்பா பூரண சுகத்தை நீர் கொடுத்து விட்ட உடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, மக்கு கொடானுடைய சோத்திரம். நன்றி இயேசுவே, மக்கு சோத்திரமை துதிக்கிறோம் 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 அப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே உண்டாகட்டும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில்
கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம், ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரித்த லாசருவை அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகு ஜீவனோடு எழுப்பின தேவாதி தேவனாகிய கர்த்தர், மரித்த விதவையின் மகனை ஜீவனோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் கூட இருதயங்களிலே புது சுகத்தை கொடுத்து பூர்ண சுகத்தோடு அவர்களை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வேத வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட லிவர், லங்ஸ், கிட்னி இப்படி உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, குடல்கள், இன்னும் பல உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நோயோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஒரு விசை கண்ணோக்கி பாரும் அப்பா. பலவித நோய்களின் நிமித்தமாய் சரீரத்தில் உள்ள உறுப்புகளில், மறைவாயிருக்கிற உறுப்புகளில் உள்ள பாடுகளின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. தொட்டு சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, அம்மாக்கு கொடானோடைய சோத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. 9வது அதிகாரம் 35வது வேத வசனத்தின்படி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 9வது அதிகாரம் 35வது வேத வசனத்தின்படி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட உங்கள் சரீரங்களில் உள்ள அத்தனை நோய்களையும், அது பேர் சொல்லப்படாத நோய்களாயிருந்தாலும் சரி, எந்த நோயாயிருந்தாலும் சரி, அத்தனை நோய்களையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரங்களை நீட்டி தொட்டு சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இப்ப இந்த நிமிஷம் பூரண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா.